வணக்கம் நேயர்களே. நாங்கள் இப்பொழுது மெகா தொலைக்காட்சி ஊடாக கல்முனை தொடக்கம் மருதமுனை வரை அமையப்பெற்றிருக்கின்ற கடலோர வீதியூடாக நாங்கள் பயணிக்க இருக்கின்றோம். நேரலை ஊடாக இந்த பயணிப்பின் போது எவ்வாறு இந்த வீதிகள் இந்த கடல் கொந்தளிப்பின் பிற்பாடு காலநிலை மாற்றத்தின் பிற்பாடு எவ்வாறு சேதமடைந்திருக்கிறது, கடலோர காட்சிகள், மரங்கள் எவ்வாறு விழுந்திருக்கிறது, அத்தனை தகவல்களையும் நாங்கள் பார்த்துவிடப் போகின்றோம். எம்மோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். இந்த பிரதேசத்தை பார்க்கின்ற போது அதிகளவான வீடுகள் சேதமாக்கப்படவில்லை என்ற போதிலும், கடலோரத்தில் வீடுகள் பெரிதளவாக இல்லாத போதிலும், இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கடலோரத்தில் இருக்கின்ற வீதியின் இருமருங்கிலும் பாரிய மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று கடலினுடைய குறித்த எல்லையை விட்டும் இங்கே உள்ளே நுழைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். 10-15 அடி உயரத்திற்கு அலைகள் எழும்புகின்ற ஒரு காட்சிகளும் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே மழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த வெள்ளப்பெருக்குகள் வடிந்தோடுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற அந்த வடிகான்கள் மூலமாக இங்கே நீர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு கடல்களிலே போய் சங்கமிக்கின்ற ஒரு காட்சியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதனையும் தாண்டி பார்க்கின்ற போது குறிப்பாக பாண்டிருப்பு மருதமுனையினுடைய எல்லை பிரதேசத்தில் இருந்து அமையப்பெற்றிருக்கின்ற கடலோர வீதியினூடாக நாங்கள் பார்க்கின்ற போது நேரலை ஊடாக அத்தனை தோணிகள், அதே போன்று படகுகள் அனைத்தும் கரை சேர்க்கப்பட்டு வீதிகளினூடாக குறுக்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே மீன்பிடி தொழிலை வாழ்வாதாரமாக கொண்டு செயற்படுகின்ற மக்களுக்கான ஒரு பெருத்த ஒரு துன்பியல் சந்தர்ப்பமாக அமைகின்ற அதே வேளை அனைத்து மக்களுக்கும் ஒரு பேர் இழப்பாகவும் இந்த சந்தர்ப்பம் அமைந்திருக்கிறது. அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கிறது கிழக்கு மாகாணத்தில். அதே போன்று கிழக்கு மாகாணத்தின் கரையோர பிரதேசங்களிலே உண்மையிலேயே உயிர் சேதங்களும் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் நேரலை ஊடாகவும் முகநூல் வாயிலாகவும் செய்தித்தாள்கள் ஊடாகவும் நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இங்கு மரங்கள் வீழ்ந்திருக்கின்றது. அதே போன்று நீர்களினுடைய அலைகளின் தாக்கத்தின் காரணமாக கிணறுகள் எல்லாம் அப்படியே அங்கே மண்ணில் இருந்து வெளிக்கொண்டரப்பட்டு கடலிலே அங்கே அலைமோதுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று மக்களும் இங்கே இந்த காட்சிகளை கண்டுகளிப்பதற்கும் வரைய தந்து கொண்டிருக்கின்றார்கள். இருந்தபோதிலும் பாதுகாப்பான முறையில் தங்களது பயணங்களை அமைத்துக் கொள்வது மிகவும் இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இங்கே தோணிகள், அதே போன்று வள்ளங்கள், படகுகள் அனைத்துமே இங்கே குறுக்காக முழுவதுமாக மருதமுனையினுடைய அந்த பிரதேசத்திலே நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மக்கள் மிகுந்த அசம்பந்தத்திற்கு, மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் இந்த நிலைமையை தாங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. போக்குவரத்திற்கும் இடைஞ்சல் ஏற்பட்டிருந்த போதிலும் வேறு வழியின்றி அந்த போக்குவரத்து செய்கிற மக்கள் கூட பொறுமையோடும் அங்கே பயணித்து மிகவும் கஷ்டமான ஒரு நிலைப்பாட்டில் இருந்து கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது தொடர்பாக அரசாங்கம் நாங்கள் நினைக்கின்றோம் மிக விரைவாக புனர்ஸ்தார நடவடிக்கைகளை அதே போன்று கடலோர பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். கல்முனை பிரதேச செயலகம், அதே போன்று அனைத்து முகாமைத்துவ குழுக்கள் இந்த நடவடிக்கைகளை மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று மருதமுனையில் இருக்கின்ற இந்த ஊரின் உள்ளே இருந்து நீர்கள் வெள்ள நீர்கள் வடிந்தோடு அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கால்வாய்கள், அந்த ஓடைகள் இன்னும் சுத்தமிடப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. அதே போன்று மருதமுனையில் இருக்கின்ற மிக பிரதானமாக காணப்படுகின்ற அந்த கட்டிடம் அங்கே இடிந்து விழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடல் அரிப்பின் காரணமாக இருந்த போதிலும் அதனை தடுத்து நிறுத்துவதற்கான மண்மூட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. பாறாங்கற்கள் கூட இங்கே கொண்டு வந்து சிரமத்தை பாராது இங்கே வைக்கப்பட்டது. அதேபோன்று அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர், அதேபோன்று கல்முனை பிரதேச செயலாளர், அனைத்து முகாமைத்துவ குழுக்கள் என அத்தனை பேர் நேற்றைய தினம் நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து பார்வையிட்டு சென்றிருக்கின்றார்கள். மருதமுனை பெருநிலாவணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, அதேபோன்று அனைத்து முகாமைத்துவ குழு என அனைவரும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே பாராட்டத்தக்க வேண்டிய விடயமாக இருக்கிறது.